ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எல்லார் வீட்டிலையுமே பல பிரச்சனைகள் உண்டு. ஆனால் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எதிர்பாராத விதமாக நிறையா பிரச்சனைகள் வருது, எனக்கு நிறைய நஷ்டங்கள் ஆகுது, நிறைய கண் திருஷ்டி வருது அப்படின்ற சொல்கிற நபர்களுக்கு எப்போயுமே 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி செய்யுங்க. உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் விலகிரும். செய்கிற தொழிலும் உங்களுக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்கும். அதாவது முன்னோர்கள் சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், ஆனால் கண் திருஷ்டி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த கண் திருஷ்டியை நம்ம விலகிறதுக்காக நம்ம என்னெல்லாம் வீட்டில் செய்யலாம், செய்கிற தொழிலுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்றது நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னென்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அமாவாசை பௌர்ணமி நாளில் வீட்டில் எலுமிச்சம்பழம், அடுத்து வெள்ளை பூசணிக்காய் வாங்க முடியல அப்படின்னா எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தில் 2 வெட்டி சிவப்பு தடையை வீட்டு சுவர், நம்மளுக்கு நம்மளுடைய வீட்டு சுவர் 4 பக்கமும், அதாவது 4 மூலையிலையும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 மூலையிலையுமே பழம் செவுத்தில் அந்த சிவப்பு தடவானது செவுத்தில் படுற மாதிரி பட்டு பழத்தை கீழே போட்டுருங்க. 4 திசையிலையுமே நீங்கள் போடணும். அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண் திருஷ்டி விலகும். அதே போல் வெள்ளை பூசணிக்காயும் நீங்கள் அது மேலே கற்பூரம் கொளுத்தி, நம்ம எப்பவுமே வண்டிக்கெலாம் டிஸ்ட்ரிக் உடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வீட்டை வீட்டுக்கு முன்னாடி நிச்சு சுற்றி கீழே போட்டு உடைச்சிட்டு அந்த காயை எடுத்து 4 மூலைக்கு நீங்கள் வைக்கலாம். வண்டி, நீங்கள் யூஸ் பண்ணுற கடை, காரு, பைக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, வெளியே முகம் பார்க்கும் கண்ணாடியை வச்சுருங்க. யார் வந்தாலுமே அவங்களுடைய முகம் அந்த கண்ணாடியில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த கண் திருஷ்டி உங்களுக்கு படாது. அந்த கண்ணாடியுடைய ஈர்ப்பு சக்தி அதனுடைய கண் திருஷ்டியை ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து வீட்டில் கூரை வீட்டுங்களையும் சரி, பழைய வீட்டுங்களையும் சரி, வெளியே பார்த்தீங்கன்னா மண் சேவர் இருக்கும். அந்த மண் சேவத்துக்குள்ள ஒரு கையளவு கண்ணாடி புதைச்சி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது நம்மளுக்கு. மாடம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாடத்தில் கீழே விளக்கு வைக்குவாங்க. விளக்கு எதுக்குன்னா இந்த மாதிரி கண் திருஷ்டி வராமல் இருக்குது, கெட்ட சகுனங்கள் எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே போல் தான் இது முன்னோர்களுடைய பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்தது தான் இது. இந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை நம்ம வெளியே செவுத்தில் வச்சுட்டுங்கன்னா, யார் எப்படி வந்தாலுமே அந்த கண்ணாடியை பார்த்துட்டு தான் வீட்டுக்கே வருவாங்க. இல்லை வழி நம்ம நடைபாதையிலே இருக்குது நம்ம வீடுனா, போகிறவங்க வரவங்க எல்லாமே அந்த கண் பார்வை ஃபுல்லாக நம்ம வீட்டு மேலே இருக்குது அப்படின்னா அந்த கண் திருஷ்டி அந்த கண்ணாடியை எடுத்துக்குமா. அதனால் நம்மளுக்கு அந்த கண் திருஷ்டி படாது. யாருமே சரி, எங்கேயுமே சரி, கடையிலையும் சரி, ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை சின்ன கண்ணாடியாவது வெளியே மாட்டி விட்டுருங்க. அந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கண் திருஷ்டின்றதே உங்களுக்கு வராமல் இருக்கும். இதை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வைப்ரேஷன் நல்லாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த சோளக்காட்டு பொம்மைன்ற மாதிரி திருஷ்டி பொம்மை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் செவத்தில் மாட்டி விட்டுடலாம். பின் சைடில் எங்கேயாவது நீங்கள் அடித்து விட்டுடலாம். அடித்து விட்டுட்டிங்கன்னா யார் கண்ணுமே அது மேலே படாது. அது கண் பட்டாலையும் அதனுடைய பொம்மை அந்த கண் பார்வை ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எளிமையாக நம்ம கண் திருஷ்டியை போகிறதுக்கு எளிய ஒரு வழிமுறை. அதே போல் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கண் திருஷ்டி இருக்குன்னா, நம்ம எப்பயும் சொல்கிறதான் வரமிளகாய், உப்பு, அதாவது நம்மளுடைய காலடி மண் இதெல்லாம் சேர்த்து அந்த காலத்தில் இப்படி தான் செய்வாங்க கண் திருஷ்டியை போக்கணும் அப்படின்னா. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி போடுறது, இந்த மாதிரி சுற்றி நீங்கள் அடுப்புங்க கரையில் போடலாம், அடுப்பில் போடலாம். இல்லை அடுப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. உப்பு, கல்லுப்பு எடுத்துகிட்டு திருஷ்டி அந்த நம்ம தான் ஊர்க்கண்ணு, உலகக்கண்ணு நம்ம எல்லாம் சொல்லுவோங்க இல்லையா, அது மாதிரி சொல்லி குழந்தைங்களுக்கு சரி, பெரியவங்களுக்கு சரி, எல்லாருக்குமே சரி சுற்றி நீங்கள் குடத்தில் தண்ணி ரொம்ப இருக்கணும், அதாவது குறையக்கூடாது. அந்த மாதிரி குடத்தில் அந்த உப்பை அந்த தண்ணியில் போட்டுருங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த உப்பு கரையிற மாதிரி நம்ம மேலே இருக்கக்கூடிய கண் திருஷ்டி போயிடும்னு சொல்லுவாங்க. 2வது கிராமத்தில் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது சாம்பல். அடுப்பு நம்ம விறகடுப்பில் சாப்பாடு செய்கிறோன்னா அதனுடைய சாம்பலை எடுத்து கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா
அவங்களுக்கு வந்து சுற்றி அந்த சாம்பலை எடுத்து போய் செவுத்தில் அடிப்பாங்க. சுவத்தில் அடித்தா அந்த கண்திருஷ்டி இருந்துச்சுன்னா அந்த சுவரில் வந்து அந்த சாம்பல் வந்து அப்படியே பிடிச்சிக்கும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். இந்த மாதிரி வந்து செய்வாங்க. இதுதான் வந்து கண்திருஷ்டியை போக்கக்கூடிய எளிமையான வழிமுறைகள். இது வந்து பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி எல்லாமே விலகிரும். இதுலேருந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி.